सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। எவ்வாறு வங்கியில் பலவித கணக்குகள் உள்ளனவோ அதுபோன்று யார் யார் எந்த சேவைக்கு நிமித்தமாக ஆகின்றனரோ அச்சமயம் அவர்களது கணக்கில் அது சேமிப்பு ஆகின்றது. அஸ்திவாரம் எந்தளவு ஆழமாக போடப்படுமோ அந்தளவு பலமாக இருக்கும். அதுபோன்று தொடர்பில் கொண்டு வந்தீர்கள், ஆனால் சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும். யார் பலரை சம்பந்தத்தில் வர வைக்கின்றனரோ அவர்கள் பாபாவின் நெருங்கிய சம்பந்தத்தில் வருவார். யார் பலரை தொடர்பில் கொண்டு வருகின்றனரோ அவர்கள் அங்கும் கூட சத்தியுகத்தில் நெருங்கிய தொடர்பில் வருவார்கள். முழு நாளுடைய கணக்கை சரிவர வைக்க முடிகிறதா? இது விரைவு ரயிலின் வேகம் போல் உள்ளது என்று தெரிகிறதா? பாப் தாதாவின் சமஸ்காரங்களுடன் இணைய வேண்டும். யார் ஒவ்வொரு நொடியிலும் சாகார ரூபத்தில் கூடவே இருந்து சங்கல்பம் சமஸ்காரத்தின் அனுபவம் பெற்றனரோ அவர்களுடன் உங்களுடைய சமஸ்காரம் இணைய வேண்டும். மற்றவர்களை புத்தியோகம் மூலம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ஆனால் உங்களை முன்னால் கொண்டு வந்தால் போதுமானது. ஆகையால் சங்கல்பம் சமஸ்காரத்தை இணைத்து செல்ல வேண்டும். காலத்தை விரயமாக்கக்கூடாது. எதை செய்ய வேண்டும் மற்றும் எதை செய்யக்கூடாது என்பதை உடனடியாக முடிவு செய்ய வேண்டும். இதில் சமயத்தினுடைய சேமிப்பும் புத்தியினுடைய சக்தி எது நஷ்டமாகிறதோ அது சேமிப்பு ஆகிறது. தன்னுடைய முயற்சியில் திருப்தியாக இருக்கிறீர்களா? சம்பூர்ணமாவதற்கு என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள்? எப்பொழுது தன்னை மாற்றுவீர்களோ அப்பொழுது மற்றவர்களுக்கு சேவை செய்வீர்கள். திருப்தியினுடைய சான்றிதழ் கிடைத்துள்ளதா? மன விருப்பத்துடன் கூடவே உலகத்திற்கு பிரியமானவர்களாகவும் ஆக வேண்டும். யார் பொறுப்பானவர்களோ அவர்கள் சான்றிதழ் கொடுத்தால்தான் உலகத்திற்கு பிரியமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். படைப்பையும் திருப்திப்படுத்த வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து உங்கள் மீது அவர்கள் திருப்தியாக இருக்கிறார்களா என்பது தெரிய வருகிறதா? எப்பொழுது மதுவனத்திற்கு வருகிறீர்களோ அப்பொழுது நிமித்தமான சகோதரிகள் மூலம் தனது சான்றிதழை பெற்று செல்ல வேண்டும். இந்த அனைத்து சான்றிதழ்களும் தர்மராஜபுரியில் பயன்படும். எவ்வாறு சாலையில் கார் ஓட்டக்கூடியவர்கள் உரிமத்தை காண்பித்துவிட்டு காரை ஓட்டிச் செல்கிறார்களோ அவ்வாறே தர்மராஜபுரியிலும் இந்த சான்றிதழ் பயன்படும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். ஏனெனில் இதே மகாரதிகள் தர்மராஜபுரியிலும் அமர்ந்திருப்பார்கள். இவர்களுடைய சான்றிதழ்களும் பயன்படும்.
இங்கிருந்து சான்றிதழை பெற்றுச் செல்வதின் மூலம் மற்ற ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்துவதற்கான விசேஷ தன்மை வந்துவிடும். அனுபவமுள்ள சகோதரிகள் பலரை திருப்திப்படுத்துவதற்கான கல்வியை அளிக்கிறார்கள். பலரை திருப்திப்படுத்துவதற்கான யுக்தி இந்த சான்றிதழ் ஆகும். அன்பானவராக ஆக முடிகிறதா அல்லது சக்திசாலியாக ஆக முடிகிறதா? சக்தியை நிரப்பிக்கொண்டு யார் படைக்கிறார்களோ அவர்களுடைய படைப்பு கூட சக்திசாலியாக இருப்பதன் காரணமாக முயற்சியில் ஏற்ற இறக்கம் ஏற்படாது. ஒருவேளை மாணவர் ஏற்ற இறக்கமான நிலையில் இருந்தால் அவர்களுக்குள் சக்தியை நிரப்புவதற்கான யுக்தி கையாளப்படுவதில்லை என்பதை கண்டறிய முடியும். சமீபத்தில் கொண்டு வருவதுதான் விசேஷமாகும். மாயையை எதிர்கொள்வதற்கு சக்திசாலியாக ஆக்க வேண்டும். இதையும் சேர்க்க வேண்டும். விக்னங்கள், தடைகள் வரும். ஆனால் நீண்ட நேரம் அது இருக்கக்கூடாது. வந்தது உடனே சென்று விட்டது. இதுதான் சக்தி ரூபத்தின் அடையாளம். யார் தனக்குள் திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களிடம் கூட திருப்தியாக இருப்பார்கள். மேலும் யாராவது அதிருப்தியை உண்டாக்கினாலும் சுயம் தான் திருப்தியாக இருப்பார்கள். அதனால் அனைவரும் அவரிடம் திருப்தி அடைவார்கள். மற்றவர்களின் குறையை தன் குறையாக புரிந்து கொண்டு சென்றீர்கள் என்றால் தானும் சம்பூர்ணமாகி விடுவீர்கள். இன்ன காரணத்தினால் என்னுடைய முயற்சி நன்றாக இல்லை என்று ஒரு பொழுதும் சிந்திக்காதீர்கள். என்னுடைய குறை என்பதை புரிந்து கொள்வதில் விரைவில் முன்னேற்றம் ஏற்படும். இல்லையெனில் பிறருடைய குறையை தீர்ப்பதிலேயே மிகுந்த நேரம் சென்றுவிடும். சாக்கார சிநேகியாக சிவபாபாவுடன் இருக்கிறீர்களா அல்லது நிராகார சிநேகியாக இருக்கிறீர்களா? நிராகார சிநேகியாக இருப்பவர்களுடைய விசேஷமானது அவர்கள் அந்த ஸ்திதியில் அதிக நேரம் நிலைத்திருப்பார்கள். சாகார சிநேகி பாபாவுடன் சரித்திரவானாக ஒழுக்கமானவராக இருப்பார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அறமான செயலும் சேவை செய்யக்கூடியதாக அமையும். இரண்டாவதாக, அவர்கள் மற்றவர்களையும் மிகுந்த சிநேகத்தில் கொண்டு வர முடியும். நிராகாரி, நீர் அகங்காரி இவ்விரண்டிலும் சமநிலை வேண்டும். குழந்தையாக இருப்பது நன்றாக இருக்கிறதா அல்லது அதிகாரியாக ஆவது நன்றாக இருக்கிறதா? எவ்வளவு இயலுமோ அந்த அளவு சேவையின் சம்பந்தத்தில் குழந்தைத்தன்மையாகவும் தனது முயற்சியின் நிலையில் அதிகாரித்தன்மையுடனும் இருக்க வேண்டும். தொடர்பு மற்றும் சேவையில் குழந்தைத்தன்மையும், நினைவு யாத்திரையில் மற்றும் ஞான சிந்தனையில் அதிகாரத்தன்மையும் இருக்க வேண்டும். கூட இருப்பவர்கள் மற்றும் குழுவில் குழந்தைத்தன்மை மற்றும் தன்னிடம் அதிகாரி நிலை இருக்க வேண்டும். இதுதான் யுக்தியுக்தாக நடப்பதாகும். சதா ஊக்கம் உற்சாகத்தில் ஒரே ரசனையில் இருப்பதற்கான என்ன கருத்து பாயிண்ட் நினைவிருக்க வேண்டும். அதற்காக யார் சதா சம்பந்தத்தில் வருகிறார்களோ, கூட இருப்பவரோ, இவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்கான தீவிர ஆசை இருக்க வேண்டும். உற்சாகத்துடன் இருப்பதனால் ஈஸ்வரிய ஊக்க உற்சாகமானது எப்பொழுதும் ஒரே ரசனையில் ஏக்ரஸாக இருக்கும்.
யாரை பார்த்தாலும் அவரிடமிருந்து ஒவ்வொரு சமயமும் குணத்தை எடுத்துக்கொண்டே இருங்கள். அனைத்து குணங்களுடைய பலன் கிடைப்பதினால் சதா காலத்திற்கும் உற்சாகமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுடைய பல்வேறு சுரூபத்தையும் பலவிதமான விஷயங்களையும் பார்க்கும் மற்றும் கேட்கும் காரணத்தினால் உற்சாகம் குறைகிறது. குணங்களை பார்க்கும் ஆசை இருந்தால் உங்களுடைய ஊக்கம் உற்சாகம் ஏக்கரசாக இருக்கும். நீங்கள் குணத்திருடர்களாக ஆகும் பொழுது மற்ற திருடர்கள் ஓடிவிடுவார்கள். அனைத்தின் மீதும் வெற்றி அடைவதற்கான யுக்தி என்ன? வெற்றியாளர் ஆகுவதற்காக ஒவ்வொருவரின் உள்ளத்தின் இரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் எழும் சப்தத்தை பார்க்கிறீர்களோ அப்பொழுது அந்த சப்தத்தை பார்ப்பதினால் அவருடைய உள்ளத்தின் இரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது. உள்ளத்தின் இரகசியத்தை புரிந்து கொள்வதன் மூலம் அனைவரது உள்ளத்தின் மீதும் வெற்றி அடைய முடியும். உள்ளத்தின் இரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு உள்நோக்கு முகம் வேண்டும். எந்த அளவு இரகசியங்களை புரிந்து கொள்வீர்களோ அந்த அளவு அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். எந்த அளவு திருப்திப்படுத்துவீர்களோ அந்த அளவு இரகசியத்தையும் புரிந்து கொள்வீர்கள். அப்பொழுது வெற்றியாளர்களாக ஆக முடியும். சரளத்தன்மையின் அடையாளம் எது? யார் சுயம் சரளத்தன்மையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களை கூட சரளத்தன்மை உடையவர்களாக மாற்ற முடியும். சரளத்தன்மை என்றால் எந்த விஷயத்தை கேட்டீர்களோ பார்த்தீர்களோ செய்தீர்களோ அது சாரயுக்தாக சாரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். மேலும் சாரத்தை எடுக்க வேண்டும். மேலும் தான் எந்த விஷயம் அல்லது கர்மம் செய்யும் பொழுதும் அதிலும் கூட சாரம் நிரம்பியதாக இருக்க வேண்டும். அதனால் முயற்சி கூட சரளமாகிவிடும். மேலும் சரளமான முயற்சிகள் மற்றவர்களை கூட சரளமான முயற்சியாளர்களாக மாற்றிவிடுவார்கள். சரள முயற்சிகள் அனைத்து விஷயங்களிலும் ஆல்ரவுண்டாக இருப்பார்கள். எந்த விஷயத்திலும் குறை தென்படாது. எந்த விஷயத்திலும் தைரியம் குறைந்து விடாது. இதை இப்பொழுது செய்ய இயலாது என்ற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படாது. இந்த ஒரு முக்கியமான பயிற்சியை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதன் மூலம் எல்லா விஷயங்களிலும் முன் உதாரணமானவர்களாக ஆக முடியும். எல்லா விஷயங்களிலும் முன் உதாரணமானவர்களாக ஆவதினால் மிகுந்த மதிப்புடன் தேர்ச்சி அடைய முடியும். எப்பொழுதாவது ஏதாவது விஷயத்தில் பயிற்சி இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆல்ரவுண்ட் ஆவதென்பது வேறு விஷயம். இதுவோ வருமானமாகிவிட்டது. ஆல்ரவுண்டு முன் உதாரணம் ஆவதென்பது வேறு விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலும் அடியை முன்னால் எடுத்து வைப்பது. தன் மூலம் அனைவருக்குள்ளும் வருமானத்தின் உற்சாகத்தை ஏற்படுத்துவது இதுதான் ஆல்ரவுண்டு முன் உதாரணம் ஆவதாகும். உணர்ச்சி பூர்வமாக அதிகம் இருக்கிறீர்களா அல்லது சாரத்தில் இருக்கிறீர்களா? உணர்ச்சி பூர்வமாக இருப்பவர்கள் இவ்வளவு வெற்றியாளர்களாக ஆக முடியாது. சாரத்தில் இருப்பவர்களுடைய ஆன்மீக நறுமணம் வெகு நேரம் நீடிக்கிறது. அவர்களுடைய பிரபாவமும் சதா காலத்திற்கும் இருக்கிறது.
வெறும் உணர்ச்சி பூர்வமாக இருப்பவர்களுடைய பிரபாவமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எல்லா நேரமும் இருப்பதில்லை. எல்லோருடைய கழுத்திலும் வெற்றி மாலை உள்ளது. ஆனால் வரிசை கிரமமாக உள்ளது. சிலருடைய கழுத்தில் பெரியதாகவும் சிலருடைய கழுத்தில் சிறியதாகவும் இருக்கிறது. இதனுடைய காரணம் என்ன? எந்த அளவு ஆரம்பத்திலிருந்து மனதில், பேச்சில், செயலில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது தடைகள் மீது வெற்றி அடைந்திருக்கிறார்களோ அதற்கேற்றவாறு ஒவ்வொருவருக்கும் வெற்றி மாலை அமைகிறது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் என்னுடைய வெற்றி மாலை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பது தெரிய வரும். இன்றைய நாட்களில் சிறிய மாலையும் தயாரிக்கிறார்கள், பெரிய மாலையும் தயாரிக்கிறார்கள். யார் எவ்வளவுக்கெவ்வளவு வெற்றி அடைகிறார்களோ அந்த அளவுதான் பெரிய வெற்றி மாலையை அணிகிறார்கள். இந்த சதுர்புஜ் 4 கரங்களை உடையவர் சித்திரத்தில் உள்ள வெற்றி மாலையின் அடையாளமானது ஒருவருக்கானது மட்டுமல்ல, இது வெற்றி ரத்தினங்களுடைய அடையாளமாகும். அதனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வெற்றியினுடைய சாட்சாத்காரத்தை செய்ய முடியும். எந்த அளவு வெற்றி மாலை அணிவதற்கு அதிகாரி ஆகிறார்களோ அந்த அளவுதான் கிரீடமும் சிம்மாசனமும் பிராப்தமாகும். ஆகையால் இந்த சமயத்தின் வெற்றி மாலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய எதிர்கால சிம்மாசனத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இங்கேயே இப்பொழுது அனைவருக்கும் சாட்சாத்காரம் ஏற்பட வேண்டும். சாட்சாத்காரம் வெறும் திருஷ்டியினால் அல்ல, பிரதக்ஷமாகவும் ஏற்பட வேண்டும். பிரதக்ஷமான வெளிப்படையான சான்று கூட சாட்சாத்காரமாகும். ஆகையால் வெற்றி மாலை எவ்வளவு பெரியதாக உள்ளது என்று கேட்கப்படுகிறது. 1. சேவையினுடைய பலம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।